வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிஎஃப் மாமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இன்ஸ்டாகிராம் இப்போ ரொம்ப அதிகமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் இந்த சாங்க்கு உங்களோட ரீல்ஸை எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீல்ஸை நம்ம அலைட்மோஷன் அப்ளிகேஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். நம்ம எடிட் பண்ணுற ப்ராஜெக்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது சாங் ப்ரீசெட் அண்டு சேக் எஃபெக்டோட ப்ரீசெட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ரெண்டையுமே ஃபஸ்ட்டு அலைட்மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற வீடியோ கரெக்டாக 11 செகண்டுக்கு ஸ்லோ மோஷனில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்பீடாக எடுத்துருந்தீங்க அப்படின்னாக்க கரெக்டாக ஒரு 5 செகண்ட் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் 11 செகண்டுக்கு ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லோ மோவில் ஈஸியாக கன்வெர்ட் ஆகிரும். இப்போ உங்களோட அலைட்மோஷன் அப்ளிகேஷனில் இதில் சாங்கோட ப்ரீசெட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா செலக்ட் பண்ணிட்டு உங்களோட வீடியோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற வீடியோ ஸ்லோமோவை இருந்துச்சு அப்படின்னாக்கா 11 செகண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ரைட்ஸில் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ நான் கரெக்டாக 11 செகண்டு கட் பண்ணிக்கிட்டேன். உங்களோட வீடியோ நீங்கள் கரெக்டாக 11 செகண்டு கட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஆடியோ இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் உள்ள ஆடியோவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கு இதில் சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த லேயர் காப்பி ஆயிரும். இப்போ பேக் இந்த சாங்கோட ப்ரீசெட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஆட் பண்ணியிருக்க உங்களோட வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் சின்னதாக ஒரு ஏரோ ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க கலர் அண்டு டைமர் ஆப்ஷன் ரெண்டும் ஆனில் இருக்கும். அது ரெண்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோவில் நம்ம ஆட் பண்ணியிருக்க எஃபெக்ட் எல்லாமே அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நாம் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்க வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எடிட் பண்ணுறது ஏதோ டவுட்டு இருந்துச்சு அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் watching.